ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது டெக் எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த 2026 ஒரு புதுசாக ஒரு இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர், கூகுள் மேப்பு, யூடியூப், ஸோ இந்த மாதிரியான கூகுள் சம்மந்தப்பட்ட எந்த அப்ளிகேஷன் வேணாலும் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரேரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா செக்கிங் இன்ஃபோ அப்படின்னு காமிச்சிட்டு இதில் உங்கள் ஃபோன் லாக்கு கேட்கும். ஸோ லாக்கை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஆர் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ண போகிறதுனால கீழே கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். இதில் உங்களோட அதாவது உங்கள் இமெயில் ஐடிக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஃபர்ஸ்ட் நேம் அதாவது செகண்ட் நேம், ஸோ இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் வந்து சும்மா கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் நேமிங் லாஸ்ட் நேமிங் கொடுத்துட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டரை கேட்கும். ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஜெண்டரையும் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். ஓகே, லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு சில மாடல் இமெயில் ஐடிஸ் கொடுத்துருப்பாங்க. அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, கிரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத. இப்போ நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு 3rd ஆப்ஷன் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு பிடிச்ச யூனிக்கான ஒரு ஐடியை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச யூனிக்கான ஒரு ஐடியா வந்து நம்ம இப்போ என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு கஷ்டமான ஒரு மல்டிபிள் லெட்டர்ஸு நம்பர்ஸு எல்லாமே கொடுத்த ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஐஎம்இன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ண கேட்கும் அக்கௌண்ட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம வந்து புதுசாக இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணாச்சு இல்லை. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும். அதனால் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஐ அக்ரி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எகைன் லோடிங் ஆகும், ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செக்கிங் இன்ஃபோ மாதிரி கூகுள் சர்வீசஸ் வந்து லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.